Hi friends, இது வந்து ஒரு சம்மர் ஃப்ராக்கு காட்டன் மெட்டீரியல். எந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு வேணாலும் இது வந்து நம்ம ரஃப் யூஸ் வீட்டுக்கு போடுறதுக்காக நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம லைனிங் வந்து வைக்க தேவையில்லை, நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியலாக இருந்தால் போதும். இப்போ இதில் வந்து நான் 2 மீட்டர் மெட்டீரியல் வந்து இதுக்கு எடுத்திருக்கேன். பேக்கில் வந்து ஜிப்பு வச்சுருக்கேன், ஸ்லீவ் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் வச்சுருக்கோம். இப்போ இது வந்து எப்படி ஒரு அம்பர்லா டைப்பில் இதை ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருந்தா அதை எப்படி வந்து நம்ம ஸ்டிச்சிங்க்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து மேக்சிமம் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே, காலேஜ் போகிற பொண்ணுங்க வரைக்குமே நம்ம வந்து இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செஸ்ட் வந்து 34 இன்ச்சு எடுத்திருக்கோம், வேஸ்ட் வந்து 32 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிச்சிங்க்கு எப்படி நம்ம இதை மாற்றுறது அப்படின்னா 4 இன்ச்சஸ் வந்து நான் ரெண்டுக்குமே ஈக்குவலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 38 இன்ச்சு வருது, இன்னொன்று வந்து உங்களுக்கு 36 இன்ச்சு வருது. 38 வந்து நம்ம 4ஆக பிரித்தோம் அப்படின்னா 9.5 இன்ச்சு வருது. 36 வந்து 4ஆக பிரித்தோம் அப்படின்னா உங்களுக்கு 9 இன்ச்சு வரும். ஒரு ½ இன்ச்சு தான் உங்களுக்கு டிஸ்டன்ஸு. ஆனால் நீங்கள் ஈக்குவலாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பேக்கில் வந்து சின்னதாக டாட் வேணாலும் நம்ம பிடிச்சிக்கலாம். சைடில் எக்ஸஸாக ஒரு 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு வேஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் அந்த இது வந்து நம்ம மெஷர் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து டாப்போட லென்த்து, டோட்டலாக எவ்வளோ லென்த் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஷோல்டர் பாயிண்ட்ல இருந்து எவ்வளோ லென்த் வேணுமோ, ஃபுல் வேணும்னாலும் ஃபுல் எடுத்துக்கலாம், நீ வரைக்கும்னாலும் வச்சுக்கலாம், லோயர் நீனாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதில் மேலே பாடி போர்ஷனுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். செஸ்ட் வரைக்கும் வேணுமா, ஹிப் வரைக்கும் வேணுமா, வேஸ்ட் வரைக்கும் வேணுமா அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. மீதி வர்றது வந்து நமக்கு ஸ்கர்ட் லென்த்து, பிரிச்சிருக்கிறது வந்து உங்களுக்கு டாப்போட லென்த்து. அதே மாதிரி ஸ்லீவோட லென்த்து ரொம்ப ஷார்ட் ஸ்லீவ் தான், ஒரு 3 இன்ச்சஸ் தான் வச்சுருக்கேன். அது கூட 1 இன்ச்சு நம்ம ஃபோல்டிங்க்கு ஆட் பண்ணால் போதும். ஆம் ஹோல் வந்து 13 வருது, அதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது 6 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச்சு நம்ம எப்பவும் போல் நார்மலாக எல்லாமே எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து எவ்வளோ நெக்கு டெப்த்து, அதாவது நம்ம ஜிப்பு வைக்க போகிறோம், இது வீட்டில் யூஸ் பண்ணுற கவுன் அப்படிங்கிறனால உங்களுக்கு நெக்கோட உயரம் வந்து கம்மியாகவே வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருந்தால் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். விளையாடுறதுக்கு ஓடி ஆடி இருக்கும்போது நமக்கு நெக்கு வந்து லோவாக வச்சா அது சரியாக வராது. அதனால் நம்ம நெக்கு வந்து எப்போவுமே 4, 4.5, 5 அதுக்குள்ளே மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டபுள் ஃபோல்டிங், அதாவது 2 மீட்டர் கிளாத் இருக்குது, அதை வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு கோன் ஷேப்பில், அதாவது குறுக்கா வந்து நம்ம அதை ஃபோல்டு பண்ணுறோம். ஸ்கொயர் டைப் அப்படிங்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் ஈவனாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். லென்த் வைஸாக வந்து ஃபஸ்ட்டு டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கிராஸ் வைஸாக குறுக்கா வந்து நம்ம கேதரிங் பேண்ட்டுக்கு பட்டியலை அதாவது பட்டர்ஃப்ளை பேண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் எப்படி நம்ம போடுவோமோ அதே மாதிரி. மேக்ஸிமம் ஸ்கர்ட்டுக்கு வந்து நான் சொன்னது வந்து இடுப்புடைய சுற்றளவு, அதை வந்து நம்ம 4ஆக டிவைட் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வருதோ அந்த அளவை வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிக்கலாம். டேப்பில் குறுக்கா வைக்கும்போது கரெக்டாக அந்த அளவு எந்த இடத்துல வருதோ அந்த அளவை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே கார்னர் பாயிண்ட்ல இருந்து அந்த அளவு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் வந்து அதில் ஒரு 4-5 பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பாயிண்ட்டை நீங்கள் மாற்றாதீங்க, கீழே இருக்கிறத மட்டும் நீங்கள் ஒரு காம்பஸ் வச்சு ரவுண்ட் பண்ணால் எப்படி வருமோ அந்த மாதிரி அந்த அளவு ஒரே அளவை நீங்கள் எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டாப்புக்கு வந்து 24 உயரம் வச்சுருக்கோம். உங்களுக்கு அதிகமாக கிளாத் இருந்தது அப்படின்னா, ஏன்னா ஒன் சைடு நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ லென்த்து நமக்கு கரெக்டாக ஆகுதா, இல்லை ஜாயின் போடணுமா அப்படின்னு. ஜாயின் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் மேலே டாப்புக்கு வந்து நமக்கு கிளாத் வேணும். அதுக்கு பொறுத்த மாதிரி தான் நம்ம இந்த மெட்டீரியலோட உயரத்தை வந்து நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். இப்போ 24ங்கிறது வந்து இப்போ 25.5, ஏன்னா நம்ம மேலே ஒரு ½ இன்ச்சு போகும், கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு எவ்வளோ வேணுமோ. இது வந்து அக்யூரேட் மெஷர்மெண்ட் கிடையாது, ஒரு ½ இன்ச்சு நீங்கள் அதிகமாக வேணும் குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம்.
என்ன மெஷர்மெண்ட் வருதோ அது மேலே எப்படி ஒரு ரவுண்டில் வந்து நம்ம 4-5 பாயிண்ட் வச்சு மெஷர் பண்ணி ஒரு ரவுண்டு போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் கீழேயும் வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணி நிறைய மார்க் போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உள்ளே இருக்கிறது சின்ன ரவுண்டும் மேலே இருக்கிறது பெரிய ரவுண்டுமா உங்களுக்கு வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணனதை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து உங்களுக்கு 2 பீஸ் தான் வரும், ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று. நீங்கள் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாகவே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபுல் ஃப்ளார் நமக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பார்க்கும்போது இதுவே ஒரு ஸ்கர்ட் மாதிரி நமக்கு தெரியும். நார்மலான ஒரு அம்பர்லா ஸ்கர்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து இதுக்கு பட்டி வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள லைனிங் வேணும்னா லைனிங் கொடுத்துக்கலாம். இல்லை மேலே வந்து யோக் பீஸ் அதாவது பட்டி பீஸ் மட்டும் கொடுத்து நம்ம இதை வந்து ஸ்கர்ட்டாக கூட நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நமக்கு பாட்டம் அதாவது ஸ்கர்ட் போர்ஷன் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பியூர் காட்டன் தான். உங்களுக்கு வந்து உள்ள பெட்டிகோட் போட்டாலும் போட்டுக்கலாம். இல்லை லைனிங் வேணும் அப்படின்னா நீங்கள் லைனிங் வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸஸாக இருக்கிறது வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ கிளாத்து தான். இதுக்கு வந்து நம்ம பாடி போர்ஷன் வந்து நம்ம இதில் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாடி போர்ஷன் கட் பண்ணணும், ஸ்லீவ் கட் பண்ணணும். அதே மாதிரி பேக்கில் வந்து டைப் பண்ணுறதுக்காக ரோப் வேணும் 2. அதுக்கு நம்ம மெட்டீரியல் கட் பண்ணணும். ஏன்னா லூஸாக தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம். கொஞ்சம் டைட் பண்ணி ஷேப்பாக வேணும் அப்படின்னா பேக்கில் வந்து நம்ம அந்த டை வந்து நம்ம கட்டிக்கலாம். மேக்ஸிமம் நமக்கு வந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம கட் பண்ணுவோம். அதனால ஷோல்டர் அளவு வரைக்கும் அந்த கிளாத் இருந்தால் நமக்கு போதும். மீதி வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணி ஆர்ம் ஹோல் கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா பக்கமும் ஈவனாக கிளாத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கு ஜாயிண்ட் எதுவும் போட வேண்டாம். ஏன்னா நீங்கள் இப்படி ஓரலாக வச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஷோல்டர் அளவு போக மீதி வந்து நம்ம எப்பவும் போல் ஒரு பாடி போர்ஷன் எப்படி அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஷோல்டரு ஆர்ம் ஹோல் இதெல்லாம் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர் வந்து நம்ம 34 இன்ச் அப்படிங்கும்போது 5.5 இன்ச்சு தான் வைக்க போகிறோம். அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சுக்கு ஆர்ம் ஹோல் டெப்த் வைக்க போகிறோம். வெயிஸ்ட் ரவுண்டு ஹிப் ரவுண்டு மேக்ஸிமம் சேம் தான். உங்களுக்கு வந்து மேலே 9.5 இன்ச்சு வைக்கிறோம். பக்கத்தில் ஒரு 1 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங்காக சேர்த்துறோம். அதே மாதிரி கீழே வந்து நம்ம 9 இன்ச்சு தான் மார்க் பண்ணோம். டாட் பிடிக்கும் போது நம்ம 1 இன்ச்சு சேர்த்துவோம். அப்போ வந்து எல்லாத்துக்கும் கால்குலேஷன் போட்டால் உங்களுக்கு ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரும், 10.5 இன்ச்சு வரும். ஆனால் நாம் வந்து மேலே வைக்கிற அளவை கூட நம்ம அப்படியே கீழே வச்சுக்கலாம். டாட் வந்து ரொம்ப தின்னாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டாட்டுக்காக ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 10 + 1 11 இன்ச்சு நீங்கள் வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஷோல்டருக்கு லைன் போட்டுக்கோங்க, ஆர்ம் ஹோலு சைடு எல்லாமே லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நெக்கோட அகலம் வந்து உங்களுக்கு பிளவுஸ் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம 2.25 அந்த மாதிரி வைப்போம். இது வந்து நீங்கள் 2.5 வச்சிங்கன்னா போதும். ஏன்னா கொஞ்சம் க்ளோஸ் நெக்காகவே இருக்கட்டும். ஃப்ரண்ட் நெக் வந்து 4 இன்ச் வைக்கிறேன். பேக் வந்து நான் அதை விட கம்மியாக கூட வச்சுக்கிறேன். பேக் வந்து ஜிப்பு வச்சுருக்கோம். அது பேக் உங்களுக்கு டெப்த்தாக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் டெப்த் வச்சுக்கலாம். அதுக்கு நாட்டு வேணுனாலும் நாட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே எப்படி வேணும் அப்படின்னாலும் அந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நான் ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு 1 சைடு கம்மியாக தான் இருக்கும் கிளாத்து. ஏன்னா அது ஒரு கோன் ஷேப்பில் தான் நமக்கு கிளாத்து. ஆனால் ஷோல்டர் சைடு நமக்கு கிளாத் தேவையில்லை அப்படிங்கிறனால நீங்கள் இருக்கிற மெட்டீரியலே வந்து கரெக்ட் பண்ணி நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்ம் ஹோலுக்கும் ஷோல்டருக்கும் ஒவ்வொரு கிளாத் இருந்தால் கூட போதும். இன்னொரு கிளாத் வந்து நமக்கு அதே அளவு தேவைங்கிறது இல்லை. அதனால ஷார்ட்டேஜாக இருக்க கிளாத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணி நீங்கள் கட்டிங் போட்டுக்கோங்க. நாட்ச் போடுறது வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக. அதே மாதிரி இந்த சைடில் போடுற நாட்ச் வந்து எந்த அளவுக்கு நம்ம சுற்றளவு வேணுங்கிறதுக்காக. அந்த இதெல்லாமே நீங்கள் பார்த்து யூஸ்வலாக எப்போவுமே போடுற அதே மெத்தடு தான். ஆர்ம் ஹோல் வேணும், ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வேணும்னா டெப்த்து வெட்டிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த டெப்த்து வெட்டாமையை கூட விட்டுறலாம்.
அப்படியே வெட்டணும் அப்படின்னாலும் ரொம்ப லைட்டாக வெட்டுங்க. ரொம்ப டெப்த்து நமக்கு ப்ளவுஸ் அளவுக்கு சுடிதார் அளவுக்கெல்லாம் டெப்த்து தேவையில்லை. ஏன்னா இது ஒரு ஃப்ரீ சைஸான கவுன் தான், அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப டெப்த்தாலாம் வெட்டணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மேல் போர்ஷன் கட் பண்ணிட்டோம். ஸ்லீவும் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் எடுத்து 3 இன்ச்சஸ்க்கு யூஸ்வலாக எப்போவும் ஒரு 1 இன்ச் எக்ஸஸாக வச்சு ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை லாங் ஸ்லீவ் வேணும் அப்படின்னாலும் மெட்டீரியல் மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 மீட்டர் அதிகமாக இருந்தால் ஆஃப் ஸ்லீவ் வச்சுக்கலாம். எல்போ வரைக்கும் 3/4 வைக்கணும் அப்படின்னா ஒரு 3/4 மீட்டராவது, அதாவது 3 மீட்டர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு லாங் ஸ்லீவ் வச்சுக்கலாம். சேம் மெத்தட் தான் நம்ம ஸ்லீவ் வெட்டுறது எல்லாமே. என்னன்னா கீழே அண்டர்ஆர்ம் கிட்ட வந்து உங்களுக்கு கிளாத் வந்து கம்மியாக வரும். ஏன்னா ஸ்லீவோட லென்த் வந்து உங்களுக்கு 3 இன்ச்சஸ் தான் வருது. அப்போ கீழே வந்து நம்ம ஒரு 1 இன்ச் ஒரு 1/2 இன்ச் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டா போதும். சின்ன பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, பெரியவங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்லீவ்லெஸ்ஸாக கூட நம்ம இதை பைப்பிங் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுலேயுமே ஆம்ஹோல் டெப்த் ரொம்ப லைட்டாக வெட்டினீங்கன்னா போதும். ரைட் சைடு ராங் சைடு, அதாவது இல்லை ரைட் அண்ட் லெஃப்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே இதில் ஜிப்பு வைக்கிறதுக்கு ஒரு போர்ஷனும் பேக் சைடில் வந்து டை பண்ணுறதுக்கு 2 கிளாத்தும் தேவைப்படும். அது வந்து நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத்தில் எப்படி நமக்கு இது கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கலாம். ஜிப்புக்காக பேக் சைடு வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபுல் லென்த் வைக்கிறதுனா அப்படியே நெட்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லை கம்மியாக போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் கட் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் டெப்த் வெட்டி நாஷ் போட்டிருந்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். அதே மாதிரி பேக் நெக் வந்து உங்களுக்கு நல்லா மேலே தான் வச்சுருக்கேன். அதனால உங்களுக்கு அப்படி இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எப்பவுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்னா எஃப்னு போட்டுக்கோங்க, பேக் அப்படின்னா பீன் போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வராது. இதுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணியாச்சு. ஜிப்போட அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன ஜிப்பா கிடைச்சா அதை வாங்கிக்கோங்க. இல்லை லாங் ஜிப்பு தான் இருக்குது அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்லீவ் யூஸ்வலாக எப்பவும் போல் மடித்து தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜிப்புக்கு வந்து எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜிப்புக்கு வந்து ஒரு கிளாத் ரெடி பண்ணிக்கோங்க. அதை வந்து சுற்றி நீங்கள் மடித்து தையல் போட்டுக்கோங்க. மேல் பக்கம் மட்டும்தான் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்ணுவோம். மீதி இருக்க எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை வந்து சுற்றி மடித்து 3 பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து நமக்கு பிளெயினாகவே இருந்துட்டு போட்டோம். இது எப்பவும் போல் நீங்கள் சுடிதாருக்கு வைக்கிற அதே மெத்தடில் தான் இதுக்கு நான் வந்து ஜிப்பு வைக்க போகிறேன். இப்போ இதுக்கு சென்டர் வந்து நீங்கள் மார்க் பண்ணி பேக்கில் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜிப்பு வந்து உங்களுக்கு தலை போகணும் அப்படிங்கறக்காக தான் வைக்கிறோம். அதனால எவ்வளோ ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு 7 இன்ச்சு இல்லை ஃபுல்லாகவே வேணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜிப்போட உயரத்தை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்சிங்கான இது வாங்கிக்கோங்க. சப்போஸ் ஜிப்பு வேண்டாம் அப்படின்னா ஹூக் கூட நீங்கள் 2 பக்கமும் ஓப்பன் பீஸ் வச்சு நீங்கள் ஹூக் கூட வைக்கலாம். ஜிப்பு வைக்கிறது கஷ்டமாக இருக்குது, மேட்சிங் கிடைக்கல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளவுஸுக்கு எப்படி 1 சைடு ஹூக் பட்டி 1 சைடு ஐப்பட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த பேக் சைடை வந்து சென்டர் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பட்டி வந்து நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சுடிதாருக்கு வைக்கிற அளவுக்கு தான் கொஞ்சம் கீழே ஒரு 3 இன்ச்சஸ் கேப் விட்டு அப்படியே டர்ன் பண்ணி நான் மேலே கொண்டு போயிடுறேன்.
இதுவே வந்து உங்களுக்கு எவ்வளோ லாங் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், என்ன மெட்டீரியல் வேணாலும் வச்சுக்கலாம். மெட்டீரியலை பொறுத்து லைனிங் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கார்னரெல்லாம் ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் நீடில் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. இல்லை ஜிப்பு வச்சு ஒரே ஸ்டிச்சாக கூட நீங்கள் போடுறதுனால நீங்கள் போட்டுக்கலாம். இதுவுமே எண்டிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அந்த மெட்டல் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தையல் போடுங்க. ஊசி வந்து அதில் பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது பிரேக் ஆயிரும். அதனால் கரெக்டாக அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து தையல் போடுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் சுடிதாருக்கு எப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒன் சைடு வந்து அதை கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜிப்பு வச்சுக்கோங்க. மேலே உயரத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கவர் ஜிப்பு கவர் ஆகிற மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு சைடில் வர தையல் போட்டுக்கோங்க. அதே சமயம் அந்த தையல் வந்து உங்களுக்கு கீழே இருக்க ஜிப்பில் வந்து டச் ஆகணும், இல்லைன்னா அது கேப் தெரியும். அதனால் கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து தையல் வரணும். அதனால் அதையும் கொஞ்சம் கை வச்சு கவனமாக பார்த்து தையல் போடுங்க. மேலே அது கவர் பண்ணி மேலே எப்பவும் போல் ஒரு ஹூக் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஜிப்பு வந்து பார்க்கறதுக்கு பின்னாடி க்ளோஸ்டாக நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு குத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த கிளாத்தை வச்சு அப்படியே ஃபோல்டு பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த ஜிப்போடைய அந்த பிளாஸ்டிக் இது வந்து நமக்கு முதுகில் குத்துற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம நெக் பீஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வந்து நல்லா அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஜிப்பு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு நல்லா ஈஸியாக செட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஓவர்லாக் வேணும்னா போட்டுக்கலாம். நம்ம ஓன் யூஸ் அப்படின்னா நம்ம ஓவர்லாக் கூட போட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். ரவுண்ட் நெக்கு, பேக் நெக் வந்து கொஞ்சம் சின்னதாக வெட்டியிருக்கோம், ஃப்ரண்ட் நெக் வந்து கொஞ்சம் டெப்த்தாக வெட்டியிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். ரொம்ப கம்மியாகவே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சேர்த்து பிடிச்சிங்கன்னா அந்த இடம் ஒரு சுருக்கு வர மாதிரி தெரியும். சும்மா லைட்டாக பிடிச்சி நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் மட்டும் தெரியும், அந்த டாட் பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு தெரியாது. 4 சைடுமே ஃப்ரண்ட் 2 டாட்டு, பேக் 2 டாட்டு. அந்த டாட் பிடிக்கிறது வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு தான் விட்டுருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இல்லை சேர்த்து பிடிச்சிங்க அப்படின்னா அளவுமே செக் பண்ணிக்கோங்க, நமக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நம்ம 9 இன்ச்சுக்கு 9 18 இன்ச்சு வேணும். சைடில் தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு இந்த ஒரு பக்கம் 1/2, அடுத்த பக்கம் 1/2 இன்ச்சு. அப்போ வந்து நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி 19 இன்ச்சு நமக்கு கிளாத்து வந்து தேவைப்படும். அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. சென்ட்ரு பாயிண்ட்டுன்றதுக்காக நாச் போட்டுக்கோங்க.
அப்போ தான் வந்து டாப்பும் கீழே இருக்க போர்ஷனும் மேலே இருக்க போர்ஷனும் சென்டர் வச்சு அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா தான் சைடில் வர கிளாத்தை நம்ம கட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சென்டர் மாறி போச்சு அப்படின்னா அந்த ஸ்கர்ட்டோட பொசிஷன் வந்து உங்களுக்கு ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும். அதனால கரெக்டாக சென்டர் மிட் பாயிண்ட் எது அப்படிங்கிறத ரெண்டுக்குமே நாச்சஸ் போட்டுட்டு அந்த நாச்சஸ் வந்து நீங்கள் சென்டர் பண்ணி அதிலிருந்து நீங்கள் தையல் போடுங்க. ஒரு சைடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது பேக் சைடு அப்படியே ரிட்டர்ன் கூட கொண்டு வந்து நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுட்டு அதை எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸா வந்து ரெண்டு பக்கமும் ஈவனா விட்டுருங்க. அப்பதான் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஏத்தியும் தாத்தி வராம இருக்கும். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சேம் வந்து பேக் சைடும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்கர்ட்ல வந்து எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த பீஸ் வேணாலும் ஃப்ரண்ட் பேக்குக்கு நீங்க வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க பாக்கெட் வைக்கிற மாதிரி இருந்தா மட்டும்தான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல வந்து டிஃப்ரெண்ட் வராம நீங்க கரெக்டா வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுன் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. தனித்தனியாக இருந்தது ரெண்டும் ஒன்றா அட்டாச் பண்ணிட்டோம், பேக்கும் ஃப்ரண்ட்டும். இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க கீழே வந்து சைடு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரே ரவுண்ட்ல வந்து கீழே மடிச்சு தையல் போட்டீங்கன்னா போதும். ரைட் சைடு ராங் சைடு வந்து மாறாம மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நீங்க ரெண்டு பீஸையுமே அட்டாச் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு ப்ளவுஸு ஒரு சுடிதார் எதுவாக இருந்தாலும் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான ஃபினிஷிங் கொடுத்து கரெக்டாக ஓவர்லாக் போட்டு நெக்கெல்லாம் அயன் பண்ணி நம்ம ஒரு டிசைன் ஸ்டிச் பண்ணுறோம், ஒரு இது பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பாகங்கள், அதாவது கை ஜாயின் பண்றது, சைட் ஜாயின் பண்றது, இந்த மாதிரி ஈஸியான விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடா காட்டிட்டோம் அப்படின்னா தான் மற்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு அதுல டீட்டெயிலா புரியும். டோட்டல் வீடியோஸ் அப்படியே ஃபுல் லென்த் போடணும் அப்படின்னா கம்பல்சரி அது வந்து அவ்வளோ லென்த் போட்டா உங்களுக்கு வந்து அது கஷ்டம்தான். அதனால ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ரன் பண்ணி காட்டுற மாதிரி தான் வரும். அந்த சைடு ஜாயிண்ட்னா ரைட் லெஃப்ட் ரெண்டும் ஈவனா ஒரே மாதிரி தான். அதனால ஒன் சைடு டீட்டெயிலா இருந்தா ஆப்போசிட் சைடு உங்களுக்கு அதை வந்து ஒரு சீக்கிரமா ரன் பண்ணி காட்டுற மாதிரி ஸ்பீடா நம்ம காட்டிக்குவோம். அதனால ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாம் ஒண்ணுதான், நீங்க அதுல எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு ஜாயிண்ட் கையோட சுற்றளவு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் தான். ஆம்ஹோல் நமக்கு வந்து நாச்சஸ் இருக்கும், அதுவும் அடையாளம் இருக்கு. கை சுற்றளவுக்கு நமக்கு அடையாளம் இருக்கு. மீதி எல்லாமே நம்ம வந்து 1/2 இன்ச்சு தான். இடுப்பு சுற்றளவு வந்து 1/2 இன்ச்சு தான் நமக்கு எக்ஸஸா இருக்கு. அதனால டோட்டலாக அந்த இடத்த கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு கிராஸ் தையல் நீங்க போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறம் கீழே வந்து நம்ம
காட்டன் மெட்டீரியல் நல்லா ஈஸியாக இருக்குது அப்படின்னா ஒரு சிங்கிள்லேயே டபுள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரே டைமே வந்து நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து மெட்டீரியல் பொறுத்து நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப டஃப்பாக இருக்க மெட்டீரியல் ரொம்ப இழுத்துட்டு கிராஸாலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி தையல் போடுங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது தையல் வந்து கரெக்டாக ஈவனாக மடித்து போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி வந்து ஒரு அக்யூரேட்டாக ஃபினிஷிங்காக இருக்க ஒரு கிளாத்து, நல்லா கட்டிங் போட்டாலும் இழுக்காது, ஒரு மாதிரி அந்த எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லாத ஒரு கிளாத் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு இதுலேயே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். மெட்டீரியலை பொறுத்து தான், ஏன்னா அந்த ஃபினிஷிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நீட்டாக வரணும். அதனால் உங்கள் மெட்டீரியல் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அது சிங்கிளாக டபுளான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரே இதுலேயே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் தையல் போடுறேன். இது வந்து இழுக்கக்கூடாது, அந்தந்த இடத்துல நேராக தான் ஃபோல்டு பண்ணணும். கொஞ்சம் இழுத்து தைச்சிங்க அப்படின்னாவும் ஓவரால் எல்லாமே இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிராஸ் பீஸு ஸ்ட்ரெயிட் கூட கிடையாது. அதனால் நல்லா ஃப்ரீயாக விட்டு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோல்டிங் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக் பீஸ் வந்து நம்ம கிராஸ் பீஸ் வெட்டி வச்சு அட்டாச் பண்ணி ப்ளவுஸுக்கு எப்படி அட்டாச் பண்ணுறோமோ சேம் மாடல் தான். அதில் வந்து ரொம்ப இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பைப்பிங் வேணுனாலும் நீங்கள் பைப்பிங் வச்சுக்கலாம், இல்லை பிளாக் பைப்பிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பிளாக் பைப்பிங் வச்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். பேக் சைடு வந்து ரோபுக்காக நம்ம கிளாத் வந்து இருக்கிற கிளாத்தை கட் பண்ணுங்க. அதுக்கு வந்து பர்ஃபெக்டான கிளாத்து தான் வேணுங்கிறது இல்லை. எப்படி கிளாத் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனை சேஞ்ச் பண்ணி ஒரு 15 இன்ச்சு 16 இன்ச்சுக்கு நீங்கள் 2 ரோப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கார்னர் மட்டும் அடித்து அப்படியே திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறக்கு அது கொஞ்சம் லுக்காக இருக்கும். இது வந்து நெக் பீஸு யூஸ்வலாக நம்ம எப்பவும் போல் ஜாயின் போட்டு பைப்பிங் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பைப்பிங் மாதிரி வேண்டாம் அப்படின்னா ஹெம்மிங் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அதுலேயே தையலும் கூட டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை பட்டையாக வேணும் அப்படின்னா பட்டையாக கூட நீங்கள் மடித்து அடிச்சுக்கலாம். அதெல்லாமே வந்து நம்ம ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு நமக்கு எப்படி வைக்கணும்னு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஃபினிஷிங் எல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம். ஆனால் நீட்டாக மட்டும் இருக்கணும், அவ்வளோதான். பைப்பிங் மாதிரி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஒன் சைடு வந்து ஃபோல்டு பண்ணி நான் தையல் போடுறேன். ஏன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நான் ஒன் சைடு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 2-3 இயர்ஸில் இருந்து, அதாவது நடக்க ஆரம்பித்ததில் இருந்து நீங்கள் ஒரு காலேஜ் போகிற கேர்ள்ஸ் வரைக்குமே இதை வந்து நம்ம சம்மரில் யூஸ் பண்ணிக்கலாம். நைட்டி போடணும், அந்த மாதிரி லெகின் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அந்த லென்த்தை பொறுத்து நம்ம எவ்வளோ லென்த் வேணாலும் வச்சுக்கலாம். மேக்ஸி தான் இதெல்லாம், பழைய காலத்தில் வந்து நம்ம மேக்ஸின்னு சொல்கிற மாதிரியான மெத்தடு தான். இதுவே பிரின்சஸ் கட் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம நைட்டி ஸ்டைலில் போடுறது வந்து பெரியவங்க போடுற மாடல், அதை வந்து நம்ம குட்டீஸுக்கும் போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்காது. ஏன்னா அவங்களும் அப்புறம் பார்த்தா பெரிய பொண்ணுங்க மாதிரியே தெரிவாங்க. அதனால் நமக்கு வந்து பாடி வந்து ஃபுல்லாக ஸ்கின் தெரியாமல் கவர் பண்ணணும். அப்போ அதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி போடலாம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு சில மெட்டீரியல் வந்து சின்ன மெஷினில் வந்து ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சின்ன மெஷின் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதில் நீங்கள் நீடில் சைஸை முதல்ல பாருங்கள். மெஷினை பற்றி பிரச்சனை இல்லை, மோட்டர் வச்சுருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. மோட்டர்லேயும் தைக்கலாம், நார்மல்லையும் பெடலிங் பண்ணியும் தைக்கலாம். அதே மாதிரி சின்ன சைஸ் மோட்டரும் இருக்கும், பெரிய சைஸ் மோட்டர் இருக்கும். அதாவது ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ நீங்கள் வந்துட்டு நீடில் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த டீத்துக்கும் கைடுக்கும் நடுவில் துணி வைக்கும்பொழுது ரெண்டுமே வந்து ப்ரெஸ் ஆகாத மாதிரி லூஸ் வரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தைக்கும்போது லூஸ் வரத்தான் செய்யும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் எப்போவுமே நம்ம மேக்ஸிமம் டிரான்ஸ்பரண்டான கிளாத்தை வந்து நம்ம பிளைனாக தைக்க போகிறது கிடையாது, எப்படி லைனிங் வச்சு தான் தைக்க போகிறோம். நீடிலோட சைஸை வந்து 14 போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப மெலிசாக இருக்க கிளாத்துக்கெல்லாம் 14 போட்டிங்கன்னா அப்படின்னா தான் செட் ஆகும். 16, 18 போட்டிங்கன்னா சுருக்கம் வந்து நிறையா வரும். அதே மாதிரி அந்த கேப்பும் வந்து உங்களுக்கு நீடில் குத்துற கேப்பும் வந்து பெருசாக தெரியும். அதனால் 14ஆம் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா திக்னஸாக இருக்க மெட்டீரியல் தைக்கும்போது நூல் வந்து டைட்டாக இழுத்து கொடுக்கும். அதுவே டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் தைக்கும்போது தையல் வந்து லூஸ் விழும்.
அது மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டென்ஷனை வந்து லைட்டாக கணக்கில் வந்து நீங்கள் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணினதுக்கப்புறம் உங்களுடைய பாபினுடைய இருக்க நூலோட டென்ஷனும் மேலே இருக்க அந்த போடுற நூலோட டென்ஷனும் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே அளவுக்கு டைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் உங்களுக்கு வந்து தைக்கும்போது இந்த ப்ராப்ளம் வராது. மெலிசான கிளாத் அப்படின்னாவே பெரிய மிஷினில் தைச்சாலும் சரி, பவர் மிஷினில் தைச்சாலும் சரி, சேம் கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப மெலிசாக தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் வந்து உள்ளே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். சின்ன சின்னதாக கிழிச்சிக்கோங்க. அந்த தையல் எங்கே வருதோ அந்த இடத்துல அந்த பேப்பரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி தையல் போடுங்க. அதுக்கப்புறம் பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா துணி வந்து ஓரளவுக்கு சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இதே மெத்தட் வந்து நீங்கள் பனியன் மெட்டீரியல் தைக்கும்போது யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நம்மளுடைய வீவிங் நம்ம இதில் வந்து தைக்கிறது தான் இது. ஓவன் மெட்டீரியல் அப்படின்னா நெய்யறது, அது பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பனியனு ஜட்டி அந்த மாதிரி ஸ்கர்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வர்றது வந்து உங்களுக்கு தைக்கணும் அப்படின்னா ஏதோ கிழிஞ்சிருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தைக்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதோ சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பரை உள்ளே கொடுத்து தைச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு தையல் டைட்டாக பிடிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தையல் அதில் வந்து பிடிக்காது, லூஸாக கழண்டு வந்துடும். ஏன்னா உள்ளே போய் அந்த நூல் குத்தி வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து அது பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால் மெஷின் வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம தைக்கிற மெத்தடை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். என்னென்னு மறுபடியும் சொல்கிறேன். நீடில் சைஸை வந்து கம்மியாக வைங்க, பெரிய ஊசியாக போடாதீங்க. டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்டான மெட்டீரியல் தைக்கிறீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு வராது. நூலோட டென்ஷனும் சரி, உள்ள பாபின்லேருந்து வர அந்த நூலோட டென்ஷனும் சரி, இழுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவாக இழுக்கணும். ரொம்ப ஒன்று டைட்டாகவும் ஒன்று லூஸாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி மேல் தையல் வந்து பர்ஃபெக்டாக வருது அப்படின்னா பாபின் ஓகே. ஆனால் கீழ் தையல் வந்து லூப் அடிக்குது அப்படின்னா மேலே வர்ற நூலில் தான் ப்ராப்ளம். ஏன்னா ஆப்போசிட்டாக தான் மேல் நூல் வந்து கீழே இருக்க தையலை தான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி பாபின் நூல் வந்து மேலே இருக்க தையலை தான் நம்ம பார்க்கணும். அதனால் அது எந்த பக்கம் வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடை நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து உடனுக்குடனே அப்லோட் பண்ணும்போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.